ஈரோடு மாநகராட்சியில் சொத்து வரி குறைக்காததை கண்டித்து மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் மாநகராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் மேயர் நாகரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சொத்து வரியை குறைக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியும் குறைக்காமல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் சொத்து வரிக்கான அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும், மாநகராட்சியில் உள்ள அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தியவர்கள் ஊராட்சி கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம் மாநகராட்சி பகுதிகளில் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர். சொத்து வரியை குறைக்க வேண்டும் என்று ஒருவிடமாக எல்லா கவுன்சிலும் நிறைவேற்றிய தீர்மானத்தை அமல்படுத்த சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய தினம் 38 தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த தீர்மானத்தின்படி ஏற்கனவே அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு முதல்ல ஒரு சரடிக்கு 50 ரூபா போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து 88 ரூபா பண்றேன்னு சொல்லி உயர்த்துறாங்க. ஒவ்வொரு முறையும் டேக்ஸை உயர்த்தத்தான் பார்க்குறாங்க ஒழிய குறைக்க மக்களுடைய சுமையை குறைக்கும் இந்த விடியா திமுக அரசு சொத்து வரியை குறைப்பதில்லை. கடும் கண்டனம் தெரிவிக்கின்றோம்.